லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய், எமி ஜாக்சன், நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க. அரசியல் விழாவா ஆன்மீக விழாவா என்ற கேள்விகளையும் விவாதங்களையும் கடந்த சில நாட்களாக பேசி தீர்த்து கடந்து வந்திருக்கிறோம். மத ஒருமைப்பாட்டை சிரமேற்கொண்டு உலகு வியக்க பயணித்துக் கொண்டிருக்கும் நாடு நம் நாடு. மாதா கோயில் மணியோசை கேட்டு மணிகண்டன் எழுந்து குரான் ஓதுவதும் நம் நாட்டில் மட்டுமே சாத்தியம். திருவரங்கத்தில் துலுக்க நாச்சியாருக்கு தனிச்சன்னதி அமைத்து மகிழ்வதும், தைப்பூசத்தில் காவடி ஏந்தி வரக்கூடிய பக்தர்களுக்கு முஹைதீன் ஆண்டவர் மசூதி சகோதரர்கள் தண்ணீர் பந்தல் அமைத்து களைப்பை போக்குவதும் இங்கு மட்டுமே சாத்தியம். மார்கழி மாதத்தில் பெருமாளை போற்றி திருப்பாவை பாடும் அதே வேளையில் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை போற்றி கிறிஸ்துமஸாக கொண்டாடி மகிழ்வதும் இங்கு மட்டுமே சாத்தியம். விழா கோலம் பூண்டிருக்கும் அயோத்தியை அவ்வண்ணமே சிறப்பு நேரலை செய்து கொண்டிருக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. தோள் கண்டார் தோளை கண்டார், தொடுகடல் கமல மன்ன தாள் கண்டார் தாளை கண்டார் என்று அழகுற வடிவமைக்கப்பட்டிருக்கிறார் ராமன். ராமனுக்கு இன்று விழா எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். விழா கோலம் பூண்டிருக்கின்ற அந்த அயோத்தியினுடைய சிறப்பை பற்றியும் ராமருடைய சிறப்பை பற்றியும் பேச இருக்கிறோம். பேசுவதற்காக விருந்தினர்கள் நமது அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள். ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் திருமிகு சுமதி ஸ்ரீ வந்திருக்கிறார். அதே போல ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமிகு சங்கீதா பழனியும் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம். வணக்கம் சுமதி ஸ்ரீ. முதலில் ராமனினுடைய அழகை பற்றி கம்பர் மிக அழகாக சொல்வார். அவ்வளவு அழகானவரா ராமர்? ராமனுடைய அழகை பற்றி கம்பன் எவ்வளவோ எழுதியிருக்கிறான், எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறான். எழுதி எழுதி தீராத அழகு, பாடி பாடி தீராத அழகு கம்பனுடைய அழகு. ராமன் லக்ஷ்மணன் சீதையோடு நடந்து கொண்டிருக்கிறான். அழகை பாட விரும்புகிறான் கம்பன். ஒரு பாடலை சொல்கிறான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய பொய்யோ என்னும் இடையாளோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பது ஓர் அழியா அழகுடையான். கம்பன் கருப்பாக இருக்கக்கூடிய ராமனின் அழகுக்கு உவமை சொல்ல வந்த கம்பன் என்ன சொல்கிறான்? மையோ, அவனுக்கு மனசு ஆறல. மரகதமோ மனசு ஆறல. மரிகடலோ மனசு ஆறல. மழை முகிலோ அப்பவும் மனசு ஆறல. ஐயோ என்ன சொல்றதுன்னு பாடுறான். இதை கம்பன் எங்கே எடுத்திருக்கிறான் தெரியுமா? திருப்பானாழ்வார் ஸ்ரீரங்கத்துக்கு வருகிறார். ஸ்ரீரங்கத்துக்கு வருகிற திருப்பானாழ்வார் அரங்கனை பார்த்து பாடுகிறார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் யார்? ராமபிரானுக்கு குலதெய்வம். இச்சுவாகு குலத்தினுடைய குல தெய்வம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர். திருப்பானாழ்வார் பாடினார். ஐயனார் அணி அரங்கனார் அரவின் அணி மிசை மேய மாயனார் செய்யவா ஐயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவேன்னு பாடினார். எப்படி திருப்பானாழ்வார் இந்த பெருமாளுடைய பெருமையை அழகை என்னால பாட முடியுமா ஐயோ என்று சொன்னாரோ, அதே போலத்தான் கம்பனும் ராமனுடைய அழகை பாட பல்வேறு உவமைகளை சொல்லி எதுவுமே சொல்ல முடியவில்லை என்று ஐயோ என்கிறார். இன்னும் ஒரு செய்தி, அழகுனா என்ன? இப்போ நாங்களாம் மேக்கப் போட்டிருக்கிறோம். மேக்கப் போட்டால் ஒரு அழகு வரும் இல்லையா? செயற்கையான அழகுன்ற ஒன்று உண்டு. இன்னொன்று, சிரிக்கும் போது இயல்பாகவே ஒரு அழகு இருக்கும். அதனால தான் ஃபோட்டோ எடுக்கும்போது சிரிங்கன்றாங்க. அழும்போது அழகாக இருப்போமா? சோகமாக இருக்கும்போது அழகாக இருப்போமா? ராமன் அப்பவும் அழகாக தான் இருந்தானாம். சோகம் இருக்கும் போதும் ராமன் அழகாகத்தான் இருந்தானாம். அசோகவனத்தில் இருக்கிற சீதை நினைக்கிறாள், நாளைக்கு உனக்கு பட்டாபிஷேகம் என்று சொன்ன போதும் அவனுடைய முகம் தாமரை மலர் போல மலர்ந்திருந்தது. எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போன்னு சொன்ன போதும் அவனுடைய முகம் தாமரை மலர் போல அழகாக இருந்தது. மெய் திருப்பதம் மேவு என்ற போதினும் இத்திரு துறந்து காடு ஏக என்ற போதினும் சித்திரத்து அமர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கும் முகத்தினை உண்ணுவாள் என்று கம்பன் எழுதுகிறான். அழகு நான் எது தெரியுமா? மனதின் அழகுதான் அழகு. சிரிச்சுக்கிட்டே இருந்தாலும் மனசுல வன்மம் இருந்தா முகம் காட்டி கொடுத்துரும், அதுல அழகு வராது. ஆனால் சோகம் வருகிற போதும் துயரம் வருகிற போதும் ராமனுடைய முகம் அழகாக இருந்தது என்று கம்பன் எழுதுகிறான் என்று சொன்னால் அவனுடைய அழகு யாராலும் வர்ணிக்க முடியாத, வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத அழகு. அதனால்தான் ஐயோ என்று அலறுகிறான் கம்பன். சங்கீதா பழனி,
முகத்தழகு மனத்தழகு என்று பேசும்பொழுது இரண்டுமே ராமனுக்கு இருக்கிறது. இப்ப மனத்தழகு குறித்து சொல்லுங்க. மிக அழகா, உலகம் யாவையும் தாம்புளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நிகழும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கேசரன் நாங்களே என்று அயோத்தி மாநகரமே இன்று ராமரை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்டவன் ராமன், நடையில் நின்றுயர் நாயகன் அப்படின்னு கம்பனால பாராட்டப்பட்டவன் இல்லையா ராமன்? அந்த ராமன் பிறந்தப்போ அயோத்தியே மகிழ்ச்சியா இருந்துதான். அயோத்தியில இருக்கிற ஆறறிவு கொண்ட உயிர்கள், மனிதர்கள் மட்டுமல்லாமல் அத்தனை உயிர்களுமே மகிழ்ச்சி கடலிலே திளைத்தது அப்படின்னு கம்பர் சொல்றார். அப்படிப்பட்ட ராமர் பிறந்த போது ராமருடைய அழகை எல்லாம் சகோதரி சொன்னார்கள். அந்த ராமனுடைய குண அதிசயத்தை சொல்ல வருகிற கம்பன் எப்படி சொல்லுகிறான் தெரியுமா? மண்ணினும் நல்லள் என்று சீதையை முதலில் அறிமுகப்படுத்துகிறான். சீதை கேள்வன் என்ற பல இடத்திலே கம்பன் சொல்லியிருப்பான். சீதையினுடைய கணவன் முதலிலே சீதையை சொல்லுகிறான். மண்ணினும் நல்லள், இந்த மண்ணை விட நல்லவள் சீதை. மலர் மகள், சரஸ்வதியை விட நல்லவள். கலைமகள், மண்ணினும் நல்லள். மலர் மகள், கலைமகள். கலை ஊர் பெண்ணினும் நல்லள். கலை ஊர் பெண்ணினும் நல்லள்னா மான் போன்ற பார்வதி தேவியை விட சிறந்தவள். பெரும்புகழ் ஜானகியோ நல்லள். கண்ணினும் நல்லன் கற்றவர் கற்றிலாதவரும் உண்ணும் நீரினும் உயிரினும் அவனையே உவப்பார். எல்லாரை விட சீதை நல்லவ, ஆனா அந்த சீதையினுடைய கண்ணை விட ராமன் நல்லவன் அப்படின்னு கம்பன் அழகா ராமனுடைய குணாதிசயத்தை கொண்டு வந்து சீதையை சொல்லி அதன் பிறகு ராமனுடைய பெருமையை எல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இப்படி கம்பராட்டாழ்வார் சொல்லும் போது ஒவ்வொரு இடத்திலையும் ராமனுடைய பெருமையை அழகாக சொல்லி இருக்கிறார். எதற்காக ராமன் பிறந்தான், அவதார நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லும் போது தருமத்தினுடைய சின்னமே ராமன் தானே அப்படின்னு சொல்றார் நம்முடைய கம்ப நாட்டாழ்வார். தருமத்தினுடைய சின்னம் எப்படி ராமன்? ராமோ விக்ரவஹான் தர்ம என்கிறார் வால்மீகி முனிவர். குழைகின்ற கவரியின்றி கொச்ச வெண்குடையும் இன்றி இழைக்கின்ற விதிமுன் செல்ல தருமம் பின்கிறங்கி ஏக மழைக்குன்றமனையான் மௌரி கவித்தனன் வரும் என்றென்று தழைக்கின்ற உள்ள தன்னள் முள் ஒரு தமியன் சென்றான் என்று அழகாக சொல்லுகிறான். தருமத்தினுடைய நாயகனா இருக்கிற ராமனே வந்து பிறந்திருக்கான், அதனால அயோத்தியே மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்றார். கண்டிப்பாக தர்மத்தின் நாயகனான ராமனுக்கு இன்று அயோத்தியில் விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அயோத்தி மாநகரமே சிறப்பு வாய்ந்தது. கம்பரிடம் கேட்கும் பொழுது அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் தான் சிறந்தவர்களா என்னும் பொழுது மக்கள் மட்டும் சிறந்தவர்கள் அல்ல, அந்த அயோத்தி மாநகரமே சிறப்பிற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது குறித்த விவரங்கள். அயோத்தி மாநகரினுடைய சிறப்புகளை எல்லாம் கம்பன் பாடுகிற போது முதல் விஷயம், அங்கே பெண்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? நாம் இன்னைக்கு சொல்றோமே, பெண்கள் படிக்காம இருந்தாங்க, அப்புறம் கல்விக்காக வந்தது. இடைப்பட்ட காலத்தில் நடந்த மாற்றம் தான் அது. ஆரம்ப காலத்தில் நம்ம சங்க இலக்கியத்திலே எத்தனை பெண்பால் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். ஔவையார் 2 அரசர்களுக்கு இடையே தூது போனார் என்றால் அவருடைய ஆற்றல் எப்பேற்பட்ட ஆற்றல். இன்றைக்கு நாம் அரசுமுறை தூதர்னு சொல்றோமே, அதை செய்தவர் ஔவையார். கம்பன் சொல்கிறான், பெண்கள் எப்படி இருந்தாங்க தெரியுமா அயோத்தி மாநகரில்? பெருந்தடங்கன் பிறை நுதாளர்களுக்கு எல்லாம் பொருந்து செல்வமும் கல்வியும் பூத்தலான். நிறைய பொருளாதார வளம் இருந்தது பெண்கள் கிட்ட, நல்லா படிச்சிருந்தாங்க. கல்வியும் செல்வமும் உடையவர்களாக அயோத்தியில் இருந்த பெண்கள் இருந்தார்கள் என்று கம்பன் எழுதுகிறான். ஏன் பெண்களுக்கு படிப்பும் செல்வமும் பொருளாதார வசதியும் தேவை என்பதை அடுத்த வரியில சொன்னான் கம்பன். வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவை. யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு இந்த உதவி பண்றியான ஒரு பொண்ணு கிட்ட கேட்டா, நானே இன்னொருத்தர் தயவுல வாழ்ந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு எப்படி உதவி பண்றதுன்னு கேட்க கூடாது. அந்த பெண் யாரெல்லாம் தன்னிடம் உதவி கேட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அவளுக்கு பொருளாதார வசதி இருக்க வேண்டும், அவள் படித்திருக்க வேண்டும். அப்படித்தான் அயோத்தியில் இருந்த பெண்கள் இருந்தார்கள் என்று கம்பன் எழுதுகிறார். நீங்க நிகழ்ச்சியை தொடங்கும் போது சொன்னீங்க பூங்குழலி, நல்லிணக்கம் என்பது இன்றைக்கு பெரிதும் தேவையாக இருக்கிறது என்று.
ராமாயணம் என்ன? வைணவ காப்பியம். ராமன் யார்? வைணவ கடவுள். அவனை புகழ்ந்து எழுத வேண்டியதுதானே கம்பன். எத்தனை இடங்களில் சைவ வைணவ ஒற்றுமையை வலியுறுத்தி அவன் பாடியிருக்கிறான் தெரியுமா? அயோத்தி மாநகரில் மேகம் போகிறது, இது ஒரு சாதாரண விஷயம். அயோத்தியில் மேகம் கூட எப்படி நல்லதாக இருந்தது என்று கம்பன் பாடுகிறான். மேகம் போகிற போது வெள்ளை நிறமாக இருந்தது, கடலிலே மூழ்கி நீரை எடுத்துக்கொண்டு கருமேகமாக திரும்புகிறது. இது சாதாரண காட்சி. கம்பன் எழுதுகிறான், இந்த அயோத்தி மாநகரம் எப்படிப்பட்ட மாநகரம் தெரியுமா? மேலே போகிறதே வெண்ணிற மேகம், அது திருநீர் அணிந்த சிவபெருமானை போல இருக்கிறது. கடலில் மூழ்கி அது நீரை எடுத்துக்கொண்டு திரும்புகிற போது அது திருமாலை போல இருக்கிறது. நீர் அணிந்த கடவுள் நிறத்தவான் ஆறு அணிந்து சென்று ஆறுகளி மேய்ந்து அகில் சேறு அணிந்த முளை திருமங்கை தன் வீறு அணிந்தவன் மேனியின் மீண்டதே என்று அயோத்தியை பற்றி அறிமுகப்படுத்தும் போதே சமய நல்லிணக்கத்தை அறிமுகப்படுத்துகிறான் கம்பன். அங்க யாருமே நல்லவங்களே இல்லையா அயோத்தியில, தெரியுமா உங்களுக்கு? யாருமே நல்லவங்களே இல்லையா? ஏன் வள்ளல்னு யாருமே இல்லையா? படிச்சவங்க யாருமே இல்லையா? தான தர்மங்கள் செய்யக்கூடியவன் யாருமே இல்லையா அயோத்தியில? ஏன்? நல்லவர் எங்க இருப்பார்? கெட்டவர் இல்ல, அதனால அவங்க நல்லவர்களாக இல்லையாம். தானம் கொடுப்பவர்கள் இல்லை, ஏன்? வாங்குறவங்க இல்ல. படிச்சவங்கன்னு நீங்க யாரையுமே காட்ட முடியாதான். ஏன்னா எல்லாரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் படிச்சவங்களா இருக்கிறாங்களா? வன்மை இல்லை ஓர் வறுமை இன்மையால், திண்மை இல்லை நேர் செருணர் இன்மையால், உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையால், உண்மை இல்லை பல் கேவின் ஓங்கலால். உண்மையே இல்லப்பா அயோத்தியில, ஏன்னா பொய் இருந்தா தானே உண்மைன்னு ஒண்ணு இருக்கும் என்று அந்த ஊரில் எல்லாமே நல்லதாகத்தான் இருந்தது என்று அயோத்தி மாநகரின் சிறப்பை கம்பன் மிக அழகாக பாடுகிறார். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அருண் விஜய் எமி ஜாக்சன் நிமிஷா நடிப்பில் டைரக்டர் விஜய் இயக்கத்தில் மிஷன் சாப்டர் 1 திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. குடும்பத்தோட போய் பாருங்க.